ஹலோ everyone, I'm Naveen. Welcome to Navaji. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு குயிக்காக ஒரு ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லி தான் என்னோடய காரில் உட்காந்து நான் வந்துட்டு ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு ரிவ்யூன்றது பண்ணுறேன். இது ரிவ்யூன்றது சொல்கிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அஃப்கோர்ஸ் தேட்டர் போகிறதுக்கே எதுக்கு, ஒரு அனுபவத்துக்கு தானே, ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தானே, ரைட்டா? ஸோ வெப்பன்ஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம், ஒரு ஷார்ட் ரிவ்யூ. ஸோ இது டைட்டில் கூட என்ன போடுவேன் எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ரிவ்யூன்னு போடுவேனா இல்லை நாட் அ ரிவ்யூன்னு போடுவேனா எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, சரிங்களா? ஸோ இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். 9:30 ஷோக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ரிவ்யூஸ், இந்த காமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது படித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு பார்த்தேன். பொதுவாக எந்த ஒரு படத்துக்கும் வந்து நான் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்துட்டு நான் வந்துட்டு படத்துக்கு போக மாட்டேன். அது என்னோடய பழக்கம், சரிங்களா? பிகாஸ் நான் ரிவ்யூ பண்ணுறதுனால அந்த மாதிரி இல்லைங்க. எந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஏன் ரிவ்யூ சொல்லிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வேறு ஆளோட ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு நான் பார்ப்பேங்க, சரிங்களா? வேறு ஆள் ரிவ்யூஸ்லாம் பார்க்காம இல்லை. ஏன்னா மற்றவங்க ரிவ்யூஸ் பார்த்தா என்னோடய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிருமோ, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிருமோ, அது என்னோடய கன்சர்னாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதனால தான் இந்த ரிவ்யூ பார்க்கலாம். பட் இந்த படத்துக்கு வந்துட்டு நான் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ சரி, ரிவ்யூ பார்ப்போமே சும்மா சொல்லிட்டு பார்க்குவேன்னா இல்லைன்னு தெரில, ரிவ்யூ பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் ரிவ்யூஸ் பார்த்துக்கிருந்தேன். இந்த வருஷத்துலேயே வெளியான பெஸ்ட் ஹாரர் த்ரில்லராக இருக்க போது 2025 பெஸ்ட் ஹாரர் த்ரில்லர் அப்படி இருக்குது, இப்போ இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு MCU கேரக்டர்லாம் வராங்க, அது மார்வல் கேரக்டர்ஸ்லாம் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சில்வர் சர்ஃபர், இந்த ஃபீமேல் சில்வர் சர்ஃபர் வராங்க, நம்ம தானோஸ் வராரு, அதுக்கப்புறம் நம்ம வாங் வராரு MCUலேருந்து. ஓகேவா? MCUலேருந்து வந்து 2 கேரக்டர், ஓகேவா? யார்? வாங்கும் டேனோஸும். நம்ம ஜார்ஜ் பிரானினும் நம்ம பெனிடிக்ட் வாங்கும் வந்து நடிக்கிறாரு. ஸோ முக்கியமான கேரக்டர் தான் பண்ணுறாங்க. சரி, என்னடா இப்படி பில்டப் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஒரு மாதிரி ஒரு 2-3 ரிவ்யூ பார்த்தேன். என்னடா இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு சரி செக் பண்ணேன், எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு இல்லையான்ட்டுன்னு. சரி செக் பண்ணிட்டு ஆக்சுவலி என் பிளான் வந்துட்டு இன்றைக்கி வந்து த பேட் கைஸ் 2 இல்லையாச்சுங்க. ஸோ அதுதான் நான் வந்துட்டு எனக்கு பார்க்குற பிளானில் இருந்தேன், ஓகேவா? ஏன்னா நான் அனிமேஷன் படம் தான் வந்துட்டு நான் போய் பார்த்தே ஆகணும்னா அது என்னோட கன்சர்ன். எனக்கு பிடிக்கும் அனிமேஷன் படம்னா, அது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ நான் வந்துட்டு அனிமேஷன் மூவிலாம் வந்துட்டு போய் தேட்டரில் போய் பார்ப்பேன், டைம் கிடச்சா, சரிங்க. இது எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும், அதை நான் ரொம்ப விருப்பமாக போய் பார்ப்பேன், சரிங்க. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு தெரியும். சரி, இந்த படத்தை போய் பார்ப்பேன். ஏன்னா நான் எப்போ வந்துட்டு ஈவில் டெட் ரைஸ் பார்த்தனோ அப்போலேருந்து வந்துட்டு பேய் படத்தை பார்க்கக்கூடாதுரா இதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன், சரிங்களா? ஏன்னா அள்ளு விட்டுருச்சு, சரிங்களா? அப்படியே இருந்தோம். ஃபைனல் டெஸ்டினேஷன் பிரிட்லைன்ஸ் போய் பார்த்துடுவேன், சரிங்களா? அது ரிவ்யூலாம் வந்துட்டு நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டைம் இருந்தால், சரிங்களா? சரி, இன்னும் ரொம்ப பில்டப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி ட்ரெய்லர் ஒரு வாட்டி பார்த்துட்டு சரி இப்படி தான் கதை இருக்க போது நினச்சி வந்துட்டு போய் உக்காந்தேன். ஒரு 2 மணி நேரம் தான் படம் டக்குன்னு ஓடிடும் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருந்துச்சு, ஓகேவா? இது ஸ்பாய்லராக இருக்குமா இல்லைன்னு தெரில. பட் மேபி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், ஓகேவா? ஓப்பனிங் கொஞ்சம் வந்துட்டு டயலாக்காக இருக்குது. ஸ்டாரிக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க, அந்த 2 ஹவர்ஸ் தான் ஸ்டாரிக்குள்ளே கொண்டுட்டு போகிறாங்க. லைக் வந்து யார் அந்த கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நடக்கிற மாதிரி அதை கொண்டுட்டு போகிறாங்க, சொல்கிறாங்க எப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஊராள் கதை காட்டுறாங்க, சரிங்க. ஊராள் அது நமக்கு பார்த்தாலே தெரியும், சரியா? என்னோட கதை மாற்றிக்கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் லிங்க்னா வந்து ஒரு 4-5 கதை இருக்கும். அது தமிழ் சினிமாலே ஏகப்பட்ட கதை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லிடுது, நிறங்கள் 3, ஓகேவா? அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு டக்குன்னு சொல்ல வரல எந்த ஒரு ஹைப்பர் லிங்க் படம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வரல. சாரி, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் சினிமாவில். பட் இந்த மாதிரி கதை நம்ம யூஸ்வலாக பார்த்துருப்போம். சரி, இந்த மாதிரி என்னடா ஓவரால் கதை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு பேய் படமா, பேய் இல்லாமல் ஒரு பயமுத்திக்கு இருக்காங்க, ஓகே? அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஓகே. பயந்துக்கிட்டு பார்த்ததுக்கு தேட்டரில் வர பார்க்குறோமா, அந்த கத்துற சவுண்டு, அந்த கூஸ் பம்ப், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அந்த சவுண்ட்லாம் வந்துட்டு கலியர்னு கேட்குதா, பயம் அள்ளு விடுதுங்க. தேட்டரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50% வந்துட்டு ஆக்கியூபைடு, ஓகேவா? ஃபுல்லாக ஆள் இருக்குது. அப்படி தான் எனக்கு பயமாக இருக்குது, ஓகேவா? எனக்கு செம்ம பயம், நான் ஒண்டியாக தான் போயிருந்தேன். ஸோ பயத்தில் என்ன பண்ணுறது தெரிலங்க. எல்லாம் சவுண்டு அவ்வளோ கலியர்னு விளங்குது. ஸோ
அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லோவாக போயிருந்துச்சு. ஓகே, நான் எனக்கு கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு. பட் படம் இப்படி இருக்கும்னு தெரியாது, ஸ்லோவாக இருக்கும்னு தெரியாது. சரி, பொறுமையாக பார்த்தேன். சரி, இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேவா, அங்கங்கே ஜம்ப் ஸ்கேர் வருது, இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போக போக தான் கொஞ்சம் அந்த கடைசியில் அந்த ஒரு 1 hour கழிச்சு தான் வந்துட்டு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஓகேவா, சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பயம் அது ஒரு பக்கத்து. நம்ம வாங்க ஒரு மாதிரி பொசஸ் ஆகி வருவார் பாருங்க, அதெல்லாம் வந்து அள்ளு விட்டுருச்சு. ஓகேவா, தேட்டரில் பார்க்குறப்போ. ஸோ சாரி டிஸ்டர்பன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சில்வர் சஃபர் அந்த அவங்க லேடி பேர் நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. சில்வர் சஃபராக நடித்தாங்களே, ஸோ அவங்க வந்துட்டு செம்ம ஆக்டிங்க, சரிங்களா. அவங்க தான் வந்துட்டு ஒரு டீச்சராக வராங்க. அவங்க வந்து செம்ம ஆக்டிங், சரிங்களா. ஆக்சுவலி வந்து உல்ஃப் மேன்னு ஒரு படம் இருக்குது, அதுக்கும் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதுலேயும் வந்துட்டு அவங்க மெயின் லீடாக நடித்தாங்க. ஸோ அதில் பார்க்குறதுக்கும் இந்த படத்தில் பார்க்குறதுக்கும் அதுக்கு சில்வர் சஃபராக அவங்க நடிச்சிருக்கோம். ஒரு மாதிரி அதுக்குன்னு தனித்தனி கேரக்டர் அவங்க அழகாக ப்ளே பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ படம் அப்படியே போயிருந்துச்சா. ஸோ ஹாரர் முடிஞ்சு இந்த படம் வந்துட்டு ஹாரர் தான், பேய் படம் இல்லை. ஓகேவா, அது ஒரு சஸ்பென்ஸ். நீங்கள் ட்ரெய்லர் டீசர் இப்போ பார்த்தா கூட இந்த கதையை கண்டே பிடிக்க முடியாது. ஓகேவா, உண்மையிலே அந்த ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு, சரிங்களா. நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் எதுவுமே இந்த கதையை பற்றி அவங்க டீஸே பண்ண கிடையாதுங்க. எப்படி வந்துட்டு கூலி படத்தோட ரீசெண்டாக வந்து ட்ரெய்லர் வெளியே வந்துச்சுல, ஹைப்பில்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, சரிங்களா. உண்மையிலே ஹைப் குறவாக தான் இருந்துச்சு, பட் நல்லா மாசாக தான் இருந்துச்சு. எப்படி வந்துட்டு கூலி படத்தோட ட்ரெய்லரில் வந்துட்டு கதையை ரிவீல் பண்ணாமல் மேலோட்டமாக காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும். வெப்பன்ஸ்னு இந்த படத்துக்கு, இந்த இங்கிலீஷ் படத்தோட டீசரோ ட்ரெய்லரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு கதையும் வந்துட்டு ரிவீல் பண்ணாமல் மேலோட்டமாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் படத்தில் போய் உட்காந்தா தான் தெரியும், ஓ இதுதான கதை, என்னடா ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும், சரிங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ வந்துட்டு ஆர்டர் ட்ரெய்லர் போய் ஒரு மாதிரி ரிவீல் பண்ண விரும்பல, சொல்லிடுவா, வேணாம். அது வந்துட்டு பேய் படம் தான், செம்மையாக பயப்படுவீங்க, நல்ல ஜம்ப் ஸ்கேர். அதை கடைசி கட்டம்லாம் வந்து ரத்தம் தெரிக்குது, ரத்தத்தை உட்காந்து வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்கிருக்கானுங்க. ஓகேவா, அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோரமாக இருக்கும். இது வந்துட்டு ஆமாம் 18+ தான், R-rated தான் நினைக்கிறேன். பட் வந்துட்டு பிள்ளைங்க இருக்கிற படத்துலேயே, கிட்ஸுங்க இருக்கிற படத்துலேயே கிட்ஸே பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்து வச்சுருப்பாருங்க. ஓகேவா, அது நல்லா எடுத்திருக்காங்க கண்டிப்பாக சொல்லணும். அதான் மேக்கிங்னு சொல்லுவாங்களா, அந்த மேக்கிங் ரொம்ப அழகாக, அதுவும் அந்த நடித்த கிட்ஸ்லாம் வந்துட்டு மிரட்டிட்டானுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பையன் வந்துட்டு நடிச்சிருப்பான், அவன் பேர் அந்த கேரக்டர் பேர் கூட வந்துட்டு எனக்கு சரி ஞாபகம் இல்லை, அது இன்னொரு பேர் சொன்னாங்க, சரிங்களா. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், அந்த பயத்தோட இதுலேயே இருக்கேன் நான். அதனால் எந்த கேரக்டர் பேரும் ஞாபகத்தில், அவங்க ஃபேஸ் பண்ண தான் ஞாபகம் இருக்குது. அது ஒரு பையன் வந்துட்டு எத்தனை வயசு பையன் தெரில, என்ன சொல்கிறது, அவன் தான் மெயின் லீட் ரோலு. அவனை செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சரிங்களா. ஸோ மற்ற ஆக்டர்ஸும் அவங்க கொடுத்த கேரக்டருக்கான பெர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு பின்னிட்டாங்க, உண்மையிலே சொல்லணும். ஸோ இது ஒரு மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்க தோணும். பட் வந்து போக போக தான் வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அதை காமிச்சிருக்காங்க. ஒரு 4-5 கேரக்டர் வந்துட்டு ஒன்று ஒரு கதையை காமிச்சு ஒரே கதையாக வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, ஒன்றா வர மாதிரி. அது ரொம்ப அந்த லிங்க் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சவுண்டிங்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், ரத்தம் தெரிக்குது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 2 hours வந்துட்டு உண்மையிலே எனக்கு போனதே தெரில. உண்மையிலே சொல்ல போனால் அந்த ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படி சொல்லியே வந்துட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு போக போக வந்து பிக் எடுக்குது. ஓகேவா, நம்ம கதைக்குள்ளே போக பிக் எடுக்க ஆரம்பிக்குது. நல்லா இருந்துச்சு ஓவராலாக படம். உங்கள் டைம் தான் செக் பண்ணி பாருங்கள், வெப்பன்ஸு, சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு நான் ரேண்டமாக தான் பார்த்தேன். ஒரு 2-3 ரிவ்யூவை பார்த்துட்டு வந்துட்டு சரி இதுக்கே டிக்கெட்டை புக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். ரேண்டமாக தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டாக தான் வந்துட்டு இன்றைக்கி படம் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இது கண்டிப்பாக ஒரு ரிவ்யூவாக இருக்குது, நாட் அ ரிவ்யூ தான் நினைக்கிறேன். மேபி இது ஒரு ரிவ்யூவாக இல்லைனா இது வந்துட்டு நாட் அ ரிவ்யூன்னு ஒரு வீடியோ அப்படி நான் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நான் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மேபி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்பே வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு வெப்பன்ஸோட ரிவ்யூ வந்துட்டு நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாரும் இந்த படம் பார்த்துட்டீங்க, சரிங்களா, பார்த்துட்டு என்ன எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கீங்க, ஸோ பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.